இப்ப கண்டிப்பா இந்த பையல கல்யாணம் பண்ணணும். பஸ்ல ரெண்டு மிதிக்க சொல்லணும். அதான் இப்ப எனக்கு ஒருத்தோட வெளியே போனாலும் வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி 6-7 வருஷம் வீட்டுக்குள்ளதான் இருக்க. நீ இப்ப என்ன பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்க அத சொல்லுங்க. ரெண்டு குரங்கு குடி தாவும் பாரு, அது மாதிரி தாவிட்டு தெரியுறா நீ. அந்த குரங்குடி சாயந்தரம் சொல்லு வாயில கேமரா வச்சு கும்பிடுவா. நாச்சில் முத்து பேருக்கு கும்பிடு. வணக்கம் மக்கள், வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இப்ப வெல்கம் டு சாய் அப்டேட் சொல்லு. சொல் சாய் அப்டேட். சாய் அப்டேட். சாய் அப்டேட். சாய் அப்டேட். சாயா பிளேட். பிளேட்லாவது போலண்டா. இன்னைக்கு 1-2 ஐயோ 2ல ஒரு மூவி தெரிஞ்சாகணும். என்னங்கிற சொல்லு. அவன் நீ படிக்க வச்சிருக்க, அவன் படிக்க வச்சிருக்க, அவனுக்கு யாரும் எஃப்ஹெச் கிடைக்கிறீங்க எல்லாம் பண்ணிருக்கேன். காசு போங்க மாதிரி நான் பிசினஸ் பண்ண போறேன். எவ்வளவு வீடு சும்மா இருக்கிறது. சரி வாங்கிக்க. என்ன வாங்கிக்க? காசு வாங்கிக்க. எவ்வளவு? 5 கோடி வாங்கிக்க. குடும்பானி என்ன இருக்கு சும்மா இருக்கப்பா. நம்மளே கஷ்டப்படுறப்பா மக்கள். அவனுக்கு எவ்வளவு தேவை பண்ணிருக்கலாம். சொத்துல 3/4 பங்கு எனக்கு தான் ஆகணும். படிக்க வச்சுட்டோம்ல. என்ன படிக்குது? கவர்மெண்ட் எப்படி சம்பாதிக்கிறோமா திறமை அது மாதிரி பண்ணிக்க வந்துட்டேன். ஏன் எங்க படிக்கவும் வைக்க ஒருத்த ஒண்ணுமே சம்பாதிச்சு வைக்கல. ஒண்ணுமே வைக்கல. எனக்கு வந்து அதுகளும் முன்னேறது என்ன வருது? அதுக லைஃபால முன்னேறது என்ன வருது? சரி அந்த மாதிரி காசு கொடு, நானும் முன்னேறேன். நான் மாட்டு பண்ண வைக்கிறேன். காசு கொடு. நாங்க போசுற இடத்துக்கு நீ போக மாட்டேங்கிற. நீ மாட்டு பண்ண வைக்கிறேன், ஆட்டு பண்ண வைக்கிறேன். மாட்டு பண்ண லாபம். உன்னை படிக்க வச்சது ஆட்டு பண்ண வைக்கவும் மாட்டு பண்ண வைக்கவுமா? நம்ம ஒரு ஆள்கிட்ட வேலை பார்த்தா கிடையாது. வேலை பார்க்க முடியாது. நம்ம வந்து சொந்த காலில் நிக்கணும். பண்ண வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறிய பண்ணி பண்ண வச்சு வரவள சாணியில் வைக்க சொல்லு. அள்ளி நீ தான் கொட்டுவேன். இந்த காலத்துல அது என்ன கம்ப்யூட்டர் காலமா போயிடுச்சு இப்போ உனக்கு. கம்ப்யூட்டர் எல்லாம் பால் குடிக்க முடியுங்க, கறி சாப்பிட முடியுங்க. ஆட்டு கறி 10 ரூபா கொடுத்தா ஒரு பாக்கெட் பால் ஆயிருச்சு. சரி அப்ப யாருமே செய்யலாம். இப்ப யாரும் செய்யல மாட்டு பண்ண அதெல்லாம். அதுக்கு லாபம் இருக்குமா? இப்ப நீ வாதிச்சிருக்க மேல லாபம் இல்லாம இருக்கா? நீ வந்து மேய்க்க போறது மேய்ப்பாளா? நான் சொல்றேன். நம்ம போர் போட்டு நம்ம கொல்லையில பண்ணுவோம். போர் போடு. கொல்லையில வயல்ல பண்ணுவோம். போர் போடு. அவன் படிக்க வச்சீங்களா? அவன் படிக்க வச்சீங்களா? படிக்க வச்சோம். என்ன படிக்க? கவர்மெண்ட் காலேஜ்லயா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் காலேஜ். நீ உருப்புறது மாதிரி ஏதாவது பிசினஸ் பண்றது மாதிரி இருந்தா கண்டிப்பா இன்னைக்கு நாங்க 4 ரூபா இருந்தாலும் 3 ரூபா இருந்தாலும் வாங்கி கொடுப்போம். நீ உருப்படாத வேலைக்கு எல்லாம் கேக்குறேன். அப்பங்களே ஓ அது பால் பண்ண வந்து மாட்டு பண்ண பால் வைக்கிறதுலாம் உருப்படாத. அதுக்கு தகுந்த இடம் வேணும். பால் பண்ண பால் டிப்போ வச்சிருக்காப்புல கிட்டனப்பா பையன்னா அதுக்கு தகுந்த இடம் வேணும். அதுக்கெல்லாம் ஐயோ அதுக்கு இது வேணும். அது இடத்த பாத்துக்கிட்டுதான். அதான் உங்க வீட்டுல தனித்தனியா இருக்க பெரிய பிள்ளை. அவங்க மட்டும் என்ன பண்ணுங்க. நீங்க சும்மா எல்லாத்துக்கும் தேவையில்லாத மாதிரியே பண்ணிட்டு வரீங்க. எது தேவை சொன்னா அந்த பையன் ஒண்ணு கேக்குறேன். அது மாதிரி நீ ஒண்ணு சொன்னா நான் ஒண்ணு பண்றேங்கிற. ஒரு காசு போனா முதலீடு சும்மா காசை பண்ணி அது மாதிரிதான் போட்டு கொடுத்துருக்கீங்க. அப்பா புள்ள 3 பேரும் அது மாதிரிதான். அந்த பையன் உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. நீ செவனியன்னு இருமா உனக்கு ஒண்ணும் தெரியலதாம்மா அப்படிங்கிறாங்க. ஆசை கேட்டா அப்புறம் சும்மா எதுக்கு அப்படி ரசிக்கிறான். வண்டி சில பிள்ளைங்க வண்டி எடுக்குது. அது இருக்கு இது இருக்கு பிசினஸ் பண்ண. நீங்க என்ன முன்னேறி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க? நான் கேக்குறேன். நான் எடுத்து நான் முதலீடு போடுறேன். அது யார படைக்கிறது? எப்படி நடத்தீங்க? நாங்க எடுத்து கட்டலையே. என்ன எடுத்து கட்டினீங்க? நாங்க எடுத்து கட்டணுமா? கட்டல. கட்டினது யாரு? யாரு கட்டினது? யாரு? அப்பா வேலைக்கு போதா? அப்பா வேலைக்கு போதா? அப்பா வேலைக்கு போனா அப்பா வேலைக்கு போவாட்டினாலுமே இப்ப நாங்க இருக்கிறது யாரு கட்டுறோம்? யாரு? நீ எத்தனை மாசம் கொடுத்துருக்க? அப்புறம் யாரு? நீ எத்தனை மாசம் கொடுத்துருக்க? நீ மனசை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஏப்பா இந்த இதுல வேலை இருக்கு. நான் ஒரு காலத்துல எவ்வளவு கஷ்டமா இருக்கேன். ஏன் மனசு நான் வீட்டுல வேலை பார்த்திருக்கேன். ஆள் பார்த்திருக்கேன். தொழில் பண்ணிருக்கேன். எல்லாம் மட்டும் என்ன? ஆமா இவன் மட்டும் என்ன? அவன் கருவண்டு எதுக்குதான் லைக் அவன் ஒண்ணுக்கு லைக் கிடையாது. ஆமா ஒரு பிள்ளைங்க என்ன நான் கேக்குறேன். இப்ப பேசுறீங்களா? என்ன மனவாழ்க்கை மாட்ட முடியறானா? இப்ப ஒண்ணும் இல்ல. ஆமா இப்பவும் ஒண்ணும் கிடையாது. எப்பவுமே ஒண்ணும் இல்ல தான சொல்றீங்க. காசு நான் 2 ரூபாய் எடுத்து தர்றேன். 2 குழுல மாட்டு பண்ண வைக்க போறேன். என்ன மாட்டு பண்ண எடுத்து தர்றேன். நான் கட்டிக்கிறேன்னு சொல்லு. சரி கட்டிக்கிறேன். நான் எடுத்து கொடுங்க. நான் எதுவும் இது பண்ண மாட்டேன். இதான் எடுத்து அதான் திங்க வடமா வரது ஜோதி எல்லாம் சொன்னால இவன் வீட்டை எடுத்து வரதுங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. நான் குடும்பமே அது ரைட்டு தான். நீ தான் புட்டு தானே உன்னோட பங்கு தான். உனக்கு 60 பேர் பிடிச்சி வீட்டுல நீ என்ன வேலை பாக்குற? வீட்டுல
8 மணி வரையும் தூங்குறேன். இங்க வேலை பார்த்துட்டு இவ்வளவு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வயலுக்கு போயிட்டு அங்க இருந்து 10 மாட்டை கட்டி இந்த மாட்டை பார்க்க ஆசை இருக்கு அந்த வயலுக்கு. கையில வண்டி சத்தியமா இங்க கூட மாட்டுல இருக்கலாம். மாட்டுக்கிட்ட எவ்வளவு ஒரு இதா இருக்கு. மாட்டுக்கிட்ட இருக்கலாம். இங்க இருந்து எல்லா வேலையும் பாரு. என்ன மணி வேலை பாக்குறேன் 2 மணிக்கு மாட்டிட்ட போறேன். சும்மாதான் இருக்கீங்க. சும்மா இருக்கேன். அப்புறம் என்ன இருக்கு பாத்திரம் மண்டமா அதையும் பண்ணாத ஒரு வேலையை வச்சுக்கோ. நீ அதான் சொல்ல வர இந்த எபிசோடு வெளியே போனாலும் வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி 6-7 வருஷம் வீட்டுக்குள்ளதான் இருக்க. எங்க போற நீ இப்ப என்ன பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்க அத சொல்லுங்க 2 பேரும். காசு வர முடியாது. இத்தனை வருஷம் கழிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு நீ படிப்பு முடிச்சு அவன் படிப்பு முடிச்சு போல வச்சு உங்க திறமையில எங்கள்கிட்ட மொத்தமே கொண்டாந்து எப்படி கொடுத்துருக்கீங்க. என் பேரு ஆதார அட்டை வச்சு நான் எடுத்து கொடுக்குறேன். இந்த 2 வருஷமா நீ அதை கட்டுறீங்க. கட்டுற சும்மா கட்டுறோம் சொல்றேன்ல அதுல வந்து ஒரு அப்ப நீங்க திறமையாக வாங்கினேன். நான் வாங்காம நீங்க என்னோட கட்டுறது அதை அடைக்கிறது வாங்கறது பெருசு இல்ல கட்டுறதுதான் பெருசு உங்களுக்கு. வாங்கறது பெருசு இல்ல. தலைக்கு 1 ரூபா வாங்க பாப்பான். தலைக்கு 1 ரூபா அதை பண்றீங்க இதை பண்றீங்க. ஒவ்வொரு ரூபா கட்டப்புறம் உடனே தூக்கி போடுற மாதிரி காசு எனக்கு அப்பே சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு வயசு என்ன 20 வயசு ஆகுது. என்ன பண்ணி இந்த பல்ல காமிச்சு ஏதாவது சொன்ன மாடிக்கு ஏறது மாடியில இருந்து 12 வயது என்ன குரங்குடி தாவும் பாரு அது மாதிரி தாவிட்டு தெரியுறா நீ அந்த குரங்குடி மாடியில வேலை மெசேஜ் பண்ணுவாப்புல நான் வந்தா ஸ்கிரீன் தள்ளி விட்டு கீழே தரப்போ லே நீ ஊர் மக்களை ஏமாத்தலாம் வீட்டுல ஏமாத்தலாம் இந்த பைலான் பூர் டோலக் பூர் விக்ரம் ஏமாத்த முடியாது. அதுதான் உண்மை. மூஞ்சி பார்த்தா வெளியதான் இருந்துச்சு. இப்ப கண்டிப்பா இந்த பையல கல்யாணம் பண்ணணும். பச்சைகளை 2 மிதிக்க சொல்லணும். அதான் இப்ப எனக்கு நீ அடுத்த யாராவது 8 மணி வரையும் பிள்ளைங்க தூங்குமா? 8 மணி வரையும் வண்டி கையில இருக்குல்ல இந்நேரம் இந்த மாட்டை போய் பாத்து போய் எல்லா மாட்டையும் பாத்து சொல்ல கலக்கண்ண பாக்குறேன். நான் மயில கலக்கண்ண பாக்குறேன். மயில கலக்கண்ண பார்த்தாசனே வருது. கலவு பார்த்தானவன் வீட்டுல இருக்க மாட்டேன் மூஞ்சி துப்பு போட்டு மூஞ்சி எடிட்ல வைக்கிறேன் பல்லு பூதி நம்ம இந்தியால எவ்வளவு வருமானம் இருக்கு பால் சரி நீ சொல்லு வருமானம் முதலியார் என்று அழைக்கப்படுவாங்க. மாட்டு பணம் மட்டும் நல்லா செயல்படுத்துன்னு வச்சுக்க. நமக்கு வந்து மாட்டை பத்தி எல்லாம் தெரியும். எவ்வளவு லாபம் தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? பால் கறந்தது இல்ல. புது மாடை போய் நாளைக்கு அழகா கறந்துடுவா. புது மாடு தூரம் பத்தி எந்த மாடலாம் அம்மாவுக்கு 2 பெரிய மடை கறந்துடுவா. பெரிய மடலாம் கறந்துருக்கேன். கறந்ததே இல்ல நீ சொல்லுவோம் மாசல நீ இல்ல இப்ப புது மடை கறந்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? அப்பா மூக்காய பிடிச்சிட்டு உனக்கெல்லாம் இந்த வயசுல நான் என்ன சொல்றேன் மூளை எப்படி வேலை செய்யணும்னு அத பாரு. நீங்க எப்படி மெல்லாம் வச்சிருக்கீங்க? மாடு மேய்ச்சா மாடு இது பண்ணா வந்து மாட்டுக்கரை பையன் கிடையாது. உன் படிப்புக்கெல்லாம் நீ எல்லாம் அதுல எல்லாம் ஆர்வம் இருக்க கூடாது. ஆர்வமே இருக்க கூடாது. எங்க தலைவர் சீமாவா சும்மா உங்களுக்கு வேண்டிய போடா எல்லாம் படிச்சா வச்சுக்கவேன். 12 படிச்சு ஃபெயில் ஆயிட்டாங்க. படிச்சவன்னு சொல்லிட்டு 6 மரம் வைக்காம வருதுதான் மாட்டு பண்ண வைக்காம இருக்காங்க. பாலுக்கு என்ன பண்றது? விவசாயம் என்ன முறைக்கு விவசாயம் பண்ணாலும்னா உலகத்துக்கே அரிசி இருக்காது. எல்லாரும் நினைச்சா இல்ல நம்ம விவசாயம் பண்ணோம்னா உலகத்துக்கு அரிசி கிடைக்காது. அந்த நெல்லை காசுக்கு தான் அந்த நெல்லை நீங்களே அடிச்சு நீ இவ்வளவு பேசுறிய ஒரு வய கூட குந்திக்கிட்டு அவ எந்திரிக்காம உன்னை பாவத்தை வாங்கலாவ. பாரு காணாம நீ கவலைப்படாத. நீ
அதாவது என்னோட பேச நான் காட்டலன்னா வேண்டான்னு இருக்கேன் கோடிக்கணக்கில் ஐயா கொடுக்குறாரு சாப்பிடுறோம் செய்யக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறேன். வந்து இவனோட சேனலே என் பேச நான் காட்ட கொடுத்தா இருக்கேன். ஆனா இவன் வந்து நாளைக்கு வந்து இந்த கேட்பா என் சேனல்ல வச்சா நீ ஃபேமஸ் ஆயிட்டேன்னு அதனால நான் பேச காட்டாம இருக்கேன். ஆமா இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. நீங்க என்ன சொல்றாங்க சொல்றாங்க ஆபீஸ்ல வந்து ஒரு மணி நேரம் உட்கார்ந்து சொன்னீங்க வேலை பார்க்க சொன்னீங்க ஆமா உன்ன மாதிரி கிறிஸ்டியன்கள் தான் பாத்துட்டு அவங்க சொல்லத்தான் உன்னை படிக்க வச்சாங்க. நீ அவங்களுக்கு என்ன பண்ற? ஒண்ணும் பண்ணல. காலேஜ் முடிச்சு பிஇ முடிச்சு வந்து உனக்கு பழி வாங்குறாங்கிற ஒரு நீ சுயநலவாதி குற்றவாதி. நீ நான் எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா படிக்க சொல்லவே இல்லையே. இவன் வந்து கண்டென்ட்டே மாத்துறாப்பா. அவங்க எனக்கு எல்லாம் செஞ்சுதான் சொன்னேன். இவன் தான் சொன்னான். இவன் தான் கேள்வி தம்பி இது வீடியோ காண்டில சரி இரு நாங்க எல்லாம் செஞ்சோம். உனக்கு ரைட் வயசு என்ன எங்களுக்கு பின்னி என்ன பண்ணி வச்சிருக்க? ஆமா என்ன பண்ணணும் என்ன பண்ணிருக்க? யாராவது கோயிலுக்கு அக்கௌண்ட்ல காய்ச்சிருக்காரு. என்ன நமக்கு கல்யாண வயசு இது வரைக்கும் நான் வாங்கின சம்பளத்துல விவரம் தெரிஞ்சு வேலைக்கு பண்ண வாங்கின சம்பளத்துல இது வரைக்கும் நான் ஒரு ரூபா வந்து எனக்கு செலவு பண்ணதில்ல. இதுக்கு மேல ஒரு பிள்ளை என்ன பண்ணணும் வீட்டுக்கு? ஒரு பிள்ளை சம்பளம் 10,000 இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி ஆந்திரா இருக்கும்போது 20,000 வாங்கும்போது வந்து குடிச்சேன். அதிகாரிகிட்ட குடிச்சு ரூபாவும் எடுக்கல. இவர் இன்னைக்கு யூடியூப் பண்ணி முன்னாடி வந்துருக்கல. இவருக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நான் தான் என் சேனலுக்கு போட்டு சம்பாதிச்சேன். அந்த நான் எத்தனை மாட்ட பாச்சா காயம் போட்டு வீடியோ ஒரு வீடியோ யாரோட மிஸ்டேக் யூடியூப் வந்து ஒரு கண்டென்ட் காண்டி 1 மணி நேரம் கூட இருக்கும். மாட்ட ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்துட்டு அந்த மாட்டு மேல கவனம் எந்த நம்ம பாயாது வீடியோ எடுத்து மூத்த எடுத்து அப்ப மாடு கொத்து தான் செய்யும். யாரு மாடு என்ன பாத்து படுத்துறோம் கொஞ்சம் நின்னியே மாடு ஏத்துனா வீரன் ஏன் பாரு காயத்து இங்க இருக்கு முட்டியல அப்ப வீரனா குத்து வாங்கதப்ப செய்யணும். ஏன் பாத்து இப்ப சொல்லுவீங்க காயப்பட்டனே அதே மாதிரி ஒண்ணு நம்ம பேசலாம் யாரே ஜோசியம் சொல்லிருக்கான்ல ஏடி இப்படி கிரிக்கெட் அரபி இந்த பயலோட நம்ம ஒன்னு பேச இவங்க மட்டும் தள்ளிட்டு போய் ஐஎஸ் வியூஸ் பாருங்க அந்த வீடியோ போட்டது நானு ஒவ்வொரு வீடியோ 1 நேரம் உட்கார்ந்து இருக்கேன் வெயில்ல இவன் வந்து சொல்லிட்டேன் ஒரு 2 மாடு வரச்சுக்க வந்து வர அங்க போ இங்க போ நான் அப்படி கிடையாது. ஆனா இவன் வர இடத்துல தான் நான் கண்டென்ட் நான் ஒரே வண்டி ஓட்டி நான் ஒரே ரோட் வந்து எடுத்துருக்கேன். வியூஸ் நல்லா ஓடிடும். இவன் வந்தாலே தெரிஞ்சிருந்தேன் கூட்டி போறேங்கிறேன் நீ உட்காரு சொல்லிட்டான் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து இல்ல அப்ப போலாம் ஆனா கட்சி போச்சு சாவலாம் துண்டலாம் நான் நல்லா கேட்டேன். நான் ராசியில சொல்றாங்க ஒத்துக்கிறேன். நான் ராசியில தான் யூடியூப் சேனல் மானிட்டேஷன் அப்ளை பண்ணாரு ஒரு தம்பி பண்ற மாதிரி மக்களே கண்டாட கொஞ்சம் குடும்பத்துல கட் பண்றேன்.